சென்னையில் வீட்டு விலை உயர்வில் புதிய ஹாட்ஸ்பாட். டாப் லிஸ்டில் பெரம்பூர், பெரும்பாக்கம், முகப்பேர். பெட்ரா, India's premium steel doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். சென்னை ரியல் எஸ்டேட் துறையில் வீடுகளின் மதிப்பு பாரம்பரிய மைய பகுதிகளை தாண்டி பெரம்பூர், பெரும்பாக்கம் மற்றும் முகப்பேர் ஆகிய பகுதிகள் புதிய வளர்ச்சி மையங்களாக உருவெடுத்துள்ளன. மேம்படுத்தப்பட்ட சாலை மற்றும் மெட்ரோ இணைப்பு, புதிய உள்கட்டமைப்பு வசதிகள், வீடுகளுக்கு அருகிலேயே வேலைவாய்ப்பு மையங்கள் போன்ற காரணங்களால் இந்த பகுதிகளில் வீடுகளின் விலை வேகமாக உயர்ந்திருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது. நைட் பிராங்க் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சென்னையில் 9198 வீடுகள் விற்பனையாகியுள்ளன. இது கடந்த ஆண்டை விட 3% அதிகம். இதே காலகட்டத்தில் 9588 புதிய வீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நகரின் சராசரி சதுர அடிக்கான வீட்டு விலை 5% உயர்ந்து 7555 ரூபாயாக உள்ளது. இதில் பெரம்பூரில் மட்டும் வீட்டு விலை கடந்த ஓராண்டில் 35% உயர்ந்து சதுர அடிக்கு 10,563 முதல் 11,158 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. மெட்ரோ ரயில் இணைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகளே இதற்கு முக்கிய காரணங்களாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பெரும்பாக்கத்தில் 20%, முகப்பேரில் 13% வீட்டு விலை உயர்ந்திருக்கிறது. OMR தகவல் தொழில்நுட்ப வழித்தடம் மற்றும் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டம் ஆகியவை பெரும்பாக்கத்தின் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்திருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செம்பியம், மாடம்பாக்கம், மேடவாக்கம், சேலையூர், நொளம்பூர், வலசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், டேட்டா சென்டர்கள் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகள் நகரின் புறநகர் பகுதிகளுக்கு விரிவடைவதால் அங்கு வீடுகள் வாங்கும் ஆர்வமும் அதிகரித்திருப்பதாக கட்டுமானத்துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் 50 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரையிலான வீடுகளே அதிக அளவில் விற்பனையாகியுள்ளன. மறுபுறம் 50 லட்சம் ரூபாய்க்கு குறைவான மலிவு விலை வீடுகளின் விற்பனை பங்கு 22%இலிருந்து 12% குறைந்திருக்கிறது. நிலம் மற்றும் கட்டுமான செலவுகள் அதிகரிப்பு, நடுத்தர மற்றும் உயர்தர வீடுகள் வாங்குவோரின் விருப்பம் அதிகரித்ததாலும் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அறிக்கை தெரிவிக்கிறது.